இன்றைக்கி நம்ம வந்து என்ன டிஷ் செய்ய போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இது வந்து என்ன அப்படின்னா, நான் வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூல் அனுப்பிட்டேன். அவங்களுக்கு வந்து வெரைட்டி ரைஸ் தான் பிடிக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதனால அவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து புலாவ் மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன். சைட் டிஷ்க்கு வந்து அவங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து பொரியல் பண்ணி கொடுத்து விட்டேன். அந்த பொரியல் வந்து மீதம் இல்லை, அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதனால நான் வந்து எனக்கு வந்து கத்திரிக்காய் தொக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காயை போட்டு அவிய வச்சு அதை தொக்கு பண்ண போகிறேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த கத்திரிக்காய் வந்து அவங்களுக்கு ஈவினிங் வந்தால் தோசை ஊற்றி சாப்பிட்லாம், நைட்டுக்கும் சேர்த்து தான் வந்து பண்ண போகிறேன். அதுக்கு வந்து கொஞ்சம் போல் சின்ன வெங்காயம், பூண்டு இது போட்டு நல்லா வந்து வறுத்து, அது கூட வந்து நம்ம வந்து கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிற போகிறோம். அப்புறம் கொஞ்சம் தேங்காய், அப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வறுத்தெடுக்க போகிறேன். எப்பயுமே வந்து நம்ம ஒவ்வொரு வீட்டில் இருக்க அம்மாவுக்கு வந்து நல்லாவே தெரியும், குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்தது போக தான் அவங்க சாப்பிடுவாங்க. அதே மாதிரி தான் நானும் இருந்தால் சாப்பிடுவேன், இல்லைன்னா வந்து இருந்துருவேன். ஆனால் என்னாச்சு அப்படின்னா, இந்த தொக்கு பண்ணோம்னா ஈவினிங் வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து பண்ணேன். ஏன்னா கத்திரிக்காய் தான் வந்து ரொம்ப வந்து கம்மியாக கிடைக்கக்கூடிய ஒரு மலிவாக கிடைக்கக்கூடிய ஒரு காய்கறி. அதனால் வந்து கத்திரிக்காய் வந்து குழந்தைங்க சீக்கிரம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி நம்ம வந்து மசில் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா, தொக்கு பண்ணி கொடுத்தோம்னா கத்திரிக்காவே தெரியாது அவங்களுக்கு. அதனால் அதை சாப்பிட்ருவாங்க. அது வேறு நம்மளுக்கு ஒரு இது. அதனால் அவங்களுக்கு போட்டு கொஞ்சம் கரம் மசாலா தூள், தேவைக்கேற்ப வந்து மிளகாத்தூள், இது வந்து காஷ்மீரி மிளகாத்தூள், அதையும் போட்டு நல்லா வந்து அது கூட சேர்த்து வறுத்து எடுத்து வச்சாச்சு. அதை வந்து அரைக்கலாம், அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் வந்து வெந்துருச்சு. 2 விசில் தான் போட்டேன். இங்கே பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இதை வந்து தோலை எடுத்துட்டு பிசைஞ்சு வச்சுக்கலாம். அப்போ தான் குழந்தைங்களுக்கு தெரியாமல் தான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவங்க கத்திரிக்காய்ன்னு சொன்னால் சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் என் பசங்க வந்து முருங்கைக்காய் நல்லா சாப்பிடுவாங்க. ஆனால் கத்திரிக்காய் அவங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்காது. நான் வந்து இந்த மாதிரி ஒளிச்சு தான் அவங்களுக்கு எதையாவது மறைச்சி தான் கொடுக்குறது. வேறு என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ்? அவங்களுக்கு பிடிக்கலன்னு நம்ம இந்த மாதிரி தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. உங்களுக்கு இது மாதிரி அனுபவம் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம என்ன செஞ்சு கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் போட்டு வறுத்து நல்லா வந்து வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். வதக்கிட்டு நம்ம வந்து இந்த மசில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கத்திரிக்காய், அதையும் அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவையும் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நம்ம வந்து இது கூட வந்து தாளித்து எடுத்து வச்சோம்னா அருமையான டிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து சூப்பரான இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. அவங்க வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து தக்காளி வந்து நான் முன்னாடி போடல இல்லையா, தக்காளி வந்து இப்போ போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட தேவைக்கேற்ப உப்பும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. வதக்குங்க, அதிலேயே வதக்கி எடுத்து வைக்க வேண்டாம். இப்போ வந்து நம்ம வந்து அங்கே அடுப்பில் வந்து நல்லா வதக்கிட்டு இருந்தாச்சு. இப்போ இதையும் என்ன செஞ்சாச்சு, அதிலே ஊற்றி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடும். இந்த தொக்கு வந்து எல்லாத்துக்கூடையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக நமக்கு வந்து இருக்கும். இப்போ பாருங்களேன், சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம தொக்கை ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம இப்போ தான் வந்து டைம் வந்து 10 o'clock ஆகுது. சரி, ஓகே, தொக்கை ரெடி பண்ணிட்டோம்னா நம்ம செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றாமல் இருந்தது. அதனால வந்து நான் செடிக்கு தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிட்டேன். தொக்கு ரெடி பண்ணிவிட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு தொக்கு. இப்போ இங்கே செடிக்கு வந்தாச்சு. இந்த செடி பாருங்களேன், நான் வந்து ஒரு 2 month வந்து வெளியே போயாச்சு. அதனால் வந்து ரோஜா செடி ஃபுல்லாக வந்து வாடிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஆப்பிள் செடி. இது வந்து நான் வந்து சும்மா ஒருத்தவங்க வந்து விதை கொடுத்தாங்க, அதில் போட்டு வந்து ஆப்பிள் வந்து வளர்த்து வச்சுருக்கேன். பக்கத்தில் இருக்க பாருங்கள், அது வந்து ரோஜா செடி. இந்த ரோஜா வந்து முள்ளாக அதில் உள்ள எல்லாமே வந்து உதிர்ந்துருச்சு. இதில் ஏதாவது பண்ண முடியுமான்னு ஏதாவது எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சால், உங்கள் வீட்டில் ரோஜா செடி நல்லா வளர்ந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாவை எனக்கு கொடுங்க. நானும் கண்டிப்பாக அது மாதிரி செய்கிறேன். ஏன்னா நமக்கு செடி வாடினாவே எனக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும். இது துளசி வந்து நல்லா தான் வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து முடிச்சாச்சு. இப்போ என்ன யோசிச்சேன் அப்படின்னா, ஈவினிங் வந்து குழந்தைங்க வந்துடுவாங்க, அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, மாவு கரைச்சி அதில் வந்து நம்ம வந்து பூந்தி மாதிரி போட்டு எடுத்து வச்சாச்சு. ஏன்னா குழந்தைங்க வந்து லட்டு அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்மளும் வந்து லட்டு தான் செய்ய போகிறோம். ஏன்னா ஸ்நாக்ஸ்க்கு வந்து அவங்க ஆவலோடு வருவாங்க.
எப்பயுமே குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வந்தாவே அம்மா ஏதாவது ஸ்நாக்ஸ் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவாங்க. அது நல்லாவே உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம பூந்தி வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு இந்த சைடு. பூந்தினா வெறுமனையாக சுகர்லாம் சேர்க்காம. இப்போ இந்த சிரப் வந்து எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு தேவைக்கேற்ப வந்து சுகர் போட்டுட்டு தண்ணி ஊற்றி அதை நல்லா வந்து கம்பி பதம் வர வரைக்கும் வந்து நல்லா வந்து கொதிக்க விடுங்க. அது வந்து கொஞ்சமாக இருக்கணும். நம்ம வந்து எப்பயுமே அதிரசத்துக்கு போடுவோம்ல, அந்த மாதிரி கெட்டியாக வந்து பாவு இருந்துக்கூடாது. ஏன்னா அப்புறம் சீனி பாவெல்லாம் இது போடையில் கெட்டியாயிடும். அதனால வந்து கம்பி பதம் வர வரைக்கும் வந்து போட்டுட்டு இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பூந்தி வந்து அதில் போட்டு நல்லா கிளறிடுங்க. கிளறி வந்து நல்லா மசிங்க. மசிச்சுட்டு இது வந்து நான் வந்து கொஞ்சம் பாதாம் வந்து நச்சு அதை கூட போட்டேன். இப்போ நச்சு வந்து அதில் போட்டிங்க அப்படின்னா அதோடு சேர்ந்து வந்து எல்லாம் மிங்கிள் ஆயிரும். இப்போ நல்லா அதை வந்து மசிச்சிங்க அப்படின்னா அதுவும் கொஞ்சம் அவிஞ்சிரும். லட்டு உருட்டுறதுக்கு ஈஸியாக வந்துடும். இது கருவேப்பிலை வந்து இன்னும் விழுந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சது போல் தெரியாமல் விழுந்துருச்சு. அதை எடுத்து நம்ம அங்கே போட்டாச்சு. இப்போ வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி மட்டும் இருக்குது. அது காயிற வரைக்கும் நல்லா கிளறுங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. இங்கே பாருங்களேன், நீங்கள் உருட்டுற அளவுக்கு பக்குவத்தில் வந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து உருட்டி எடுத்து வைக்க போகிறோம். குழந்தைங்க வந்து வந்தால் அவங்க ஆவலாக வந்து சாப்பிடுவாங்க. இது வந்து ஒரு 200 மாவு கூட அதிகம்தான். அந்தளவு தான் எடுத்தேன். எப்படி ஒரு 10-15 லட்டு வந்து வந்துச்சு. 2 நாளைக்கு ஸ்நாக்ஸ்க்கு வந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.